விஜய் சேதுபதி சார் டாப் 8 கிட்ட வந்திருக்கிறவங்கள பற்றி கேட்குறாரு. வந்திருக்கிறவங்கள பற்றி கேட்கும்போது அருண் செம்ம காமெடியாக பேசுகிறாரு. அருண் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை சார் நம்ம வீட்டுக்கெல்லாம் விருந்தாளிங்க வந்தால் முதல் நாள் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வருவாங்க, நம்ம நல்லா ஹாப்பியாக இருப்போம். அதுக்கப்புறம் சும்மா போயிட்டு இருந்தால் கூட நம்மளை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதே மாதிரி அப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே பயப்படுவோம். அந்த மாதிரி தான் சார் நாங்கள் இருந்தோம். சும்மா போயிட்டு இருந்தால் கூட எங்களை கூப்பிட்டு வச்சு கடைசி கண்டென்ட்டே இல்லைன்னா கூட இவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன், அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். நாங்கள் அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம சொந்தக்காரங்க எப்படா போவாங்கன்னு நினைப்போம்ல சார், அந்த மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்து முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாரு. முத்துக்குமரன் கிட்ட கேட்கும்போது முத்துக்குமரன் சொன்னோடனே பயங்கரமான ஒரு கிளாப்ஸு விசிலு, லவ் யூ முத்து லவ் யூ முத்துன்னு இதுலேருந்து பயங்கரது. உடனே முத்துக்குமரன் ஐயோ வேண்டாம் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்கிறாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரும் அப்படியே கிண்டல் அடிக்கிறாரு முத்துவை. உடனே வந்துட்டு நாங்கள் 14 பேர் 8 பேர் வந்தாங்க சார். இந்த வீட்டை விட்டு நம்ம நாளைக்கு வெளியே போகிறப்ப நமக்கு 4 பக்கம் இருந்து கல் வரும்ல சார், அந்த கல்லை தடுக்கிறதுக்கு எப்படிங்கிறதுக்கு ஒரு பிக் பாஸ் கொடுத்த ட்ரைனிங் செஷன் மாதிரி தான் சார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பயங்கர கிளாப்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுனா எக்ஸ்போஸ் பண்ணி தான் ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டுட்டாங்க சார். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க பண்ணதே எக்ஸ்போசிங் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒன்றுமே பண்ணலைனாலும் அதுவும் பிரச்சனை ஆகிடும்னு, அதனால் அவங்க என்ன பண்ணணுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வந்தோம். ஆனால் அவங்க பாதியில் போயிருக்காங்க. நாங்கள் 14 வாரம் இருந்திருக்கோம். அந்த 14 வாரங்களில் நம்ம என்னவா நாங்கள் ஆகியிருக்கோம், எவ்வளோ கிரிட்டிசிசமையும் கையாளுற லெவலுக்கு எங்களுக்கு ஒரு பக்கம் வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த 8 பேர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணோம் சார். சவுண்டெல்லாம் வச்சு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன ஹேர் ஃப்ளிப் கூட இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அழகாக ஷேர் பண்ணார். பவித்ரா சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்த வாய்ப்பை சரியாக யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. தீபக் சொல்கிறாரு, இல்லை சார் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு மூட் செட்டிங்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் டாப் 8 வந்து சேலஞ்சிங் 8 பற்றி சொன்னது. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.